வணக்கம் சார். பிசிசி பப்ளிக் கன்சர்ன் கார்னர் நம்ம சேனலுக்காக தொடர்ந்து மக்களுக்கு தேவையான சட்ட உதவிகள், சட்ட வழிகாட்டுதல்கள், அறிவுரைகளை வழங்கிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்கள் எப்படி சார் இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லுங்கள் சார். இன்னைக்கு நம்மளுடைய சாமானிய மனிதர்கள்லேருந்து நல்ல சம்பாதியத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் அவங்களோட ஆசைகளில் பார்த்தீங்கன்னா சொந்தமாக தனக்குன்னு ஒரு இடம் வாங்குறதுல ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி சொத்து வாங்குறத பற்றி அதில் உள்ள வழிமுறைகள், நடைமுறைகளை பற்றி இன்றைக்கி நீங்கள் உங்ககிட்ட சட்ட ரீதியாக சில கொஸ்டின்ஸ் வைக்கிறேன் சார். சரி சார், நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாமா சார்? எஸ் சொல்லுங்கள். ஓகே சார். சொத்து வாங்குறதுல பேசிக்காக பத்திரப்பதிவு நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம கொஸ்டின்ஸ் ஆரம்பிக்கலாம் சார். எஸ், ஒன்றும் இல்லை சார். பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஒரு 3-4 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சொத்து வாங்க போகிறீங்களோ அந்த சொத்துக்கு உண்டான ஆவணங்கள், அதாவது மதர் டாக்குமெண்ட்ஸு, ஈசி, பட்டா, அப்ரூவ்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக்கான டாக்குமெண்ட்ஸு. ப்ளஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, அதாவது அதோடைய மார்க்கெட் வேல்யூ, கைட்லைன் வேல்யூ எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சார். இதெல்லாம் தான் ப்ராசஸ். இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம நேராக போனோம்னா எல்லாமே ஆன்லைனில் டோக்கன் போட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் போனோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி அன்றைக்கே டாக்குமெண்ட்டு, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் 1 மாதம் வரைக்கும் ஆகும் டாக்குமெண்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டே வாங்குறதுக்கு, ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்க்குறதுக்கு. இப்போலாம் ஒரே நாளில் எல்லா டாக்குமெண்ட் சரியாக இருந்தால் நீங்கள் காலையில் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 10 நிமிஷத்தில் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கையோட டாக்குமெண்ட் கொடுத்துருவோம். ஸோ இப்போ எல்லாமே இணைய வழி சேவைன்றதால உங்களுக்கு ஆன்லைன் டோக்கன் போகிறதுலேருந்து எல்லாமே ஆன்லைன் ஆக்கிட்டாங்க. அதனால் உங்களுக்கு வேலை ரொம்ப மிச்சமாயிடுச்சு. ரெண்டாவது உங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிடுச்சு. புரியுதுங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி போயிட்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீக்கு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். இப்போலாம் எல்லாமே ஸ்டாம்ப்பு. நீங்கள் 1 கோடி ரூபாய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டுறதுனா கூட நீங்கள் நீங்கள் ஆன்லைன் வழியாக கட்டிக்கலாம். முன்னாடிலாம் அப்படி கிடையாது. 1 கோடிக்கு நம்ம ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். புரியுதுங்க? இந்த மாதிரி நிறைய நடைமுறை சிக்கல்கள்லாம் முன்னாடி இருந்தது. 2000 ஐ திங்க் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் 2017 பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் ப்ராசஸ் கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் மேனுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். மேனுவலாக டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க, மேனுவலாக போய்ட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் சரி கட்டணும், 3 டேபிள் தாண்டி போயிட்டு பார்த்து வெரிஃபை பண்ணிட்டு அதில் சில பிரச்சனைகளும் இருந்தது. நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண முடியாது. அந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாகுதான்னு சொல்லிட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுல சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்தது அட்மினிஸ்ட்ரேஷனில். இப்போ ஆன்லைன் ப்ராசஸ் நீங்க ஒரு பத்திரத்துக்கு நீங்க டோக்கன் போடும்போதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆதார் கார்டு விக்ரம் ஆதார் கார்டு, பேன் கார்டு போட்டாலே ஆதார் கார்டு கவர்மெண்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த ஆதார் நம்பர் சரியா, இந்த பேர் சரியான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு ஆட்டோ வெரிஃபை பண்ணிக்கும். பேன் நம்பர் போறீங்கன்னா பேன் நம்பர் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி விற்கிறான்னா அவன் பேன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும், இன்கம் டேக்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இவன் 1 கோடிக்கு சொத்து வாங்குறான் அப்படின்றது இன்கம் டேக்ஸுக்கு அவன் பேன் நம்பர் போட்டவொடனே பேன் இப்போ கவர்மெண்ட் அதுக்கு போயிட்டு ஆட்டோ வெரிஃபை பண்ணிக்கும். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் 1 கோடிக்கு யூ ஹேவ் டு பே ஃபார் என்னது இன்கம் டேக்ஸ். அதுவும் இப்போ எல்லாமே உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே ஒளிவு மறைவு இல்லாமல் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் ஆகிட்டாங்க. எப்பத்திலேருந்து 2017 இந்த ஆன்லைன் ப்ராசஸ் வந்த பிறகு எல்லாமே டிரான்ஸ்பரன்சி ஆல்மோஸ்ட் 90% என்னாச்சுன்னா டிரான்ஸ்பரன்சி வந்துச்சு. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம் கூட. ஸோ தீஸ் ஆர் ஆல் திங்ஸ். இந்த விஷயங்கள் தான் என்னன்னு பார்த்தா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக பார்க்கப்படுது. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ற அந்த ப்ராசஸில் உங்களுக்கு இப்போது நிலம் சம்பந்தப்பட்ட அந்த சொத்து விற்பதில் கொஞ்சம் எளிமையாக ரொம்பவே எளிமையாயிடுச்சு இப்போ. வெரி குட் சார். இப்போது இதில் நீங்கள் சொன்னதுலேருந்து சொத்தோட மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது கைட்லைன் வேல்யூ அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணீங்க, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணீங்க. இது ரெண்டுத்துக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸு? சார் ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்கட்டும் அவுட்டரில் இருக்கட்டும் அதோட மதிப்பு தான். இப்போ ஒரு சதுரடி இப்போ வெறும் காலி மனையாக வாங்குறீங்கன்னா அரசே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கைட்லைன் அரசு வழிகாட்டி மதிப்புன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது அரசு ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக. புரியுதுங்களா? இப்போ டி நகரில் பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் தெருவில் ஒரு சதுரடி எவ்வளோ போகுதுன்றது அரசு, ஏன்னா இந்த ஏரியாவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதெல்லாம் வச்சு ஆவரேஜ் வச்சு அரசாங்கமே ஒரு வழிகாட்டி மதிப்பை ஃபிக்ஸ் பண்ணோம். இது அரசு வழிகாட்டி மதிப்பு. இப்போ வழிகாட்டி மதிப்பை விட என்ன பண்ணால் மார்க்கெட் வேல்யூ ஒரு இடத்துல கூடுதலாக இருக்கும். இப்போ நகர்ப்புறங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் அரசு வழிகாட்டி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை விட அந்த சொத்தோட மதிப்பு ஆக்சுவலாக ஒரு ரேட்டு இருக்கும் இல்லையா, அந்த மார்க்கெட் வேல்யூ இப்போ விற்கிறது வாங்கின அந்த ரேட்டு அரசு வழிகாட்டி மதிப்பை விட ஒரு சில இடங்களில் கூடுதலாகவும் இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா சந்தை மதிப்பை விட அரசு வழிகாட்டி மதிப்பு குறைவாகவும் இருக்குது.
இப்படி சொத்துக்குள்ள இப்போ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் இப்போ எந்த வேல்யூவில் சார் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க? இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆமா ஃபீஸ் சார், ஸ்டாம்ப்லாம் எந்த registration இதுலன்னா அது கைட்லைன் அரசு வழிகாட்டி மதிப்பு என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அந்த வேல்யூக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸ்டாம்ப் டியூட்டி எஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாம் நம்ம அந்த அரசு வழிகாட்டி மதிப்பு தான் பண்ணுவோம். ஓகே சார். ஸோ இந்த மணி அப்படிங்கிற வேல்யூ, அதாவது சொத்தோட மதிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொன்னீங்க சார். இப்போ நம்ம சொத்து வாங்குறதுல வந்து வாங்கக்கூடிய நபர் வந்து அடிப்படையாக, அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஆவணங்கள் எஸ் என்னென்ன சார்? இதுதான் முக்கியம், கரெக்டான கேள்வி. இப்போ பேசிக்காக நம்ம ஒரு சொத்து வாங்குறோன்னா அடிப்படையான விஷயங்கள் நம்ம எந்தெந்த டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்டு வாங்கணுன்றது தான் முக்கியம். அதான் ஒரு சொத்து வாங்கறதுல மிக முக்கியமான பார்ட்டு கருதப்படுது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சொத்து வாங்குறோமோ அதோட சொத்தோட ஆவணம் சார். எந்த டாக்குமெண்ட் எந்த சொத்து வாங்குறோமோ அந்த சொத்தோட லாஸ்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதோட சொத்தோட ஆவணம், அதுக்கு பிஆர் ப்ரீவியஸ் டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் அந்த சொத்தோட பட்டா, அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தோன்னா ஈசி வில்லங்கம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு, அதுக்கப்புறம் ஏதாவது பேங்க்கில் ஏதாவது கொலாட்டரில் ஏதாவது கொடுத்துருக்குறாங்களா, இல்லை ஏதாவது மார்க்கேஜ் லோன் இருக்குதா, இதெல்லாம் நமக்கு ஈஸியாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் வந்து மேஜராக பார்க்கணும். இதை நம்ம வந்து பார்த்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாலே அந்த சொத்து வந்து பார்த்திங்கன்னா சொத்தோட தன்மை, நம்ம டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் நமக்கு தெரிஞ்சிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ.